உக்ரைன்ல செர்னோபல்னு சொல்லப்படுற ஒரு சின்ன ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு அதிகமான ஆட்களால போக முடியாது. ஒன்லி சயின்டிஸ்ட், அதுக்கப்புறமா கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் நிறைய பேர் தான் போக முடியும். பால் அடைஞ்ச இடம் மாதிரி கிடக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி அங்க மக்கள் எல்லாம் வாழ்ந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு அன்இன்ஹாபிட்டபிள் ஜோனா இருக்கு. மக்களால வாழ தகுதி இல்லாத ஒரு இடமா இருக்கு. இந்த இடம் ஏன் இப்படி மாறுச்சு? ஃபுல்லா அந்த இடத்த நேச்சரே டேக் ஓவர் பண்ணிடுச்சு. அந்த மாதிரி தான் இன்னைக்கு உக்ரைன்ல இருக்க இடம் இருக்கு. இதுக்கு காரணம் செர்னோபல்ல இருந்த அணு உலை நியூக்ளியர் பவர் பிளான்ட் வெடிச்சதால இன்னைக்கு அந்த இடமே மனித வாழ தகுதி இல்லாத ஒரு இடமா மாறி இருக்கு. அன்னைக்கு இருந்த சோவியத் யூனியன்ல இருந்த ஒரு சின்ன இடம் தான் உக்ரைன். அந்த உக்ரைன்ல இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் செர்னோபல்னு சொல்லப்படுற இடம். அங்க ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருந்துகிட்டு இருக்கு. உக்ரைனோட 10% எலக்ட்ரிசிட்டி இந்த பவர் பிளான்ட்ல இருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த நியூக்ளியர் ரியாக்டர் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு டெஸ்டிங் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த நியூக்ளியர் ரியாக்டர் அன்ஸ்டேபிளா மாறுது, கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு போகுது. 1000 மெகாவாட்ல போயிட்டு இருக்கிற அந்த இது 30,000 மெகாவாட்டை தாண்டி போக ஆரம்பிக்குது. ரியாக்டர்ல இருக்க லிட்லாம் ஷேக் ஆக ஆரம்பிக்குது. அங்க இருக்க எல்லாருக்குமே என்னடா இது இவ்வளவு அன்ஸ்டேபிளா போயிட்டு இருக்கு அப்படின்னு பயந்து போய் எமர்ஜென்சி ஷட் டவுன் பட்டனை ஸ்டாப் பண்றாங்க. ஸ்டாப் பண்ண 6 செகண்ட் கழிச்சு பெரிய பிளாஸ்ட் வெடிக்குது. அந்த நியூக்ளியர் ரியாக்டரே வெடிச்சு செதறினதுல உள்ள இருந்து நிறைய பேர் இறந்து போறாங்க. இந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் எல்லாம் காத்துல பரவ ஆரம்பிக்குது. இந்த வெடிப்புல இருந்து வந்த அந்த பாதிப்பு இருக்குல்ல, அது ஹிரோஷிமா நாகசாக்கில உருந்த அந்த அட்டாமிக் பாம்போட 400 மடங்கு பெருசு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் எல்லாம் காத்தடிக்கிற பக்கத்துல உக்ரைன்ல இருந்து போக ஆரம்பிக்குது. ஸ்வீடன்ல இருந்து, யுனைடெட் கிங்டம்ல இருந்து இருக்கிற அந்த யூரோப்ல இருக்க நிறைய இடத்துக்கு இந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் ரேடியேஷன் பரவறத அங்க இருக்கவங்களால ஃபீல் பண்ண முடியுது. இந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்லாம் நிறைய புல்லுகள்ல போய் விழுந்ததால, அதை சாப்பிடுற மாட்டோட பாலை நிறைய சின்ன பசங்க குடிச்சதால நிறைய பேருக்கு தைராய்டு கேன்சர் வச்சு கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுல அப்படின்னு சொல்றாங்க. உலகத்துல இப்படிப்பட்ட ஒரு அழிவு இந்த மாதிரி நியூக்ளியர் ரியாக்டர் நடந்தது கிடையாது. அன்னைய காலகட்டத்துல இந்த செர்னோபல் டிசாஸ்டர் நடந்ததுக்கு அப்புறமா அந்த இடத்தை சுத்தி 30 கிலோமீட்டர் சுத்தி இங்க மனுஷங்க வரக்கூடாது, மனித வார தகுதி இல்லாத ஒரு இடம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த மொத்தமா மூடி வச்சிருக்காங்க இன்னைக்கு உக்ரைனோட கவர்மெண்ட். எதனால இந்த செர்னோபல் டிசாஸ்டர் நடந்துச்சு அப்படின்றதுதான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கு அப்புறமா அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் நிறைய ஒரு கோல்டு வார் எல்லாம் போச்சு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம்ல. கோல்டு வார் டைம்ல அதிகமா நியூக்ளியர் பவர்ல சோவியத் யூனியன் இன்வெஸ்ட் பண்ணிருந்தாங்க. 1970ல செர்னோபல்னு சொல்லப்படுற ஒரு சின்ன ஒரு கிராமம் உக்ரைன்ல இருக்கு. இன்னைக்கு பல கண்ட்ரிஸ் சேர்ந்ததுதான் அன்னைக்கு சோவியத் யூனியன் சொல்லப்படுறது. அன்னைக்கு இருந்த சோவியத் யூனியன் ரஷ்யா, இன்னைக்கு இருக்க ரஷ்யா தான் இன்னைக்கு சோவியத் யூனியன் வச்சுக்கலாம். பல கண்ட்ரிகள் சேர்ந்ததுதான் சோவியத் யூனியன் அன்னைக்கு காலகட்டத்துல. சோவியத் யூனியன்ல இருக்கிற உக்ரைன் இடத்துல செர்னோபல்னு சொல்லப்படுற ஒரு சின்ன ஒரு கிராமம் இருக்கு. அங்க ஒரு 16 கிலோமீட்டர் எட்டக ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை அன்னைக்கு சோவியத் யூனியன் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வாட்டர் ரிசர்வாயருக்கு பக்கத்துல இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை 1970ஸ்ல சோவியத் யூனியன் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. மொத்தமா இந்த சம்பவம் நடக்கும்போது அங்க 4 நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 1977ல ஃபர்ஸ்ட் 2 நியூக்ளியர் ரியாக்டர் கட்டுறாங்க. 1981ல மூணாவதையும், 1983ல 4வது நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை அந்த இடத்துல இது பண்றாங்க. இது செர்னோபல் நியூக்ளியர் ரியாக்டர் எதுக்கு அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை உருவாக்குறதுக்கு, இந்த மாதிரி மின்சாரத்தை உற்பத்தி பண்றதுக்காக தான் இந்த இடத்த வச்சிருந்தாங்க. இந்த செர்னோபல் நியூக்ளியர் ரியாக்டர்ல தான் மொத்த உக்ரைனோட 10% எலக்ட்ரிசிட்டி இங்க இருந்தா வந்துகிட்டு இருக்கு. இந்த எலக்ட்ரிசிட்டி எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னா டர்பைனை சுத்த வைக்கிறதுல. இப்ப ரீசெண்டா டெக் பாஸ் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. நீங்க பெடல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா சைக்கிள் மாதிரி உங்க போனை சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாருல. இப்ப விண்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. டர்பைனை ஒரு பெரிய ஃபேன் மாதிரி நிறைய வயல்ல வச்சு பார்த்திருப்பீங்களே, இது சுத்துறதால எலக்ட்ரிசிட்டி உருவாகும். அதுக்கப்புறமா மலையில இருந்து உருவுற தண்ணி இருக்கும்ல, அந்த இடத்துல ஒரு வீல் மாதிரி ஒண்ணு வச்சு அந்த டர்பைனை சுத்த விடுறதால இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இது தெர்மல் பவர் பிளான்ட் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இது எப்படின்னா டர்பைனை இந்த தண்ணியை ஸ்டீம் ஆக்குறதால, இந்த தண்ணியை ஆவியாக்கும் போது இந்த டர்பைன் சுத்துறதுல எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். இந்த கோல் இருக்குல்ல, அதை வச்சு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதை ஹீட் ஆக்கும் போது அதுல இருந்து வர ஸ்ட்ரீமை வச்சு இந்த டர்பைனை சுத்த வச்சு எலக்ட்ரிசிட்டியை உருவாக்க முடியும். இந்த கோலை ஸ்ட்ரீம் ஆக்கி அதுல இருந்து டர்பைனை சுத்த வைக்கிறதோட இந்த யுரேனியம், புளூட்டோனியம் அந்த மாதிரியான நியூக்ளியர் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அதோட எஃபெக்டிவா பண்ண முடியும் அப்படின்றது சயின்டிஸ்ட்லாம் தெரியும் போதுதான் இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் எல்லாம் உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. நியூக்ளியர் ரியாக்டர்ல ஆட்டம் ஸ்பிளிட் பண்ணும் போது அதுல இருந்து உருவாக்குற எனர்ஜியை வச்சு இந்த தண்ணியை என்ன பண்ணுவாங்கன்னா ஹீட் பண்ணி அதுல இருந்து போற அந்த ஆவி இருக்குல்ல, அது இந்த டர்பைனை சுத்த வைக்கும். இந்த வீல் மாதிரியான விஷயங்கள் சுத்த வச்சு அதுல இருந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த செர்னோபல் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இந்த வாட்டர் ரிசர்வாயர் பக்கத்துல இருக்குல்ல, ப்ராசஸ்லாம் நடக்கும்போது பவர் கட் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுங்களா, அதுக்கு
ஃபியூயல் ஜெனரேட்டர்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. அதை வந்து ஆன் பண்றதுக்கு 1 to 2 நிமிஷம் ஆகும். அன்னைக்கு செர்னோபில்ல இருந்து எல்லாருமே என்ன வச்சாங்கன்னா, இந்த ஜெனரேட்டர்ஸ் இல்லாமயே இந்த இதை வந்து சுத்த வைக்க முடியுமா, உள்ள இருக்க அந்த ஸ்டீம் வந்து போதுமான அளவுக்கு இருக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு டெஸ்ட் தான் அன்னைக்கு. அது அதுக்காக ஏப்ரல் 25, 1986 வந்து இந்த பிளானை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு டிலே ஆகுது ஒரு சில டெக்னிக்கல் இஷ்யூவால. அதுக்கப்புறம் ரெண்டாவது தான் ஏப்ரல் 26, 1986 அடுத்த நாள் வந்து இந்த வேலையை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு செர்னோபில் நியூக்ளியர் ரியாக்டருக்குள்ள ஒரு 3 விதமான விஷயம் இருந்துச்சு. 3 விஷயம் இருக்கும். ஃபியூயல் ராட்ஸ், கண்ட்ரோல் ராட்ஸ், மாடரேட்டர்ஸ் சொல்லப்படுற 3 விஷயம் அந்த நியூக்ளியர் ரியாக்டருக்குள்ள இருக்கும். இந்த ஃபியூயல் ராட் தான் இந்த நியூக்ளியர் ரியாக்டரை வந்து ஃபியூயல் பண்ற மாதிரி அந்த ப்ராசஸ்ல நடக்க வைக்கிற ஒரு விஷயம். இதுக்குள்ள யுரேனியம் டை ஆக்சைடும் என்ரிச்ட் யுரேனியம் 235 ஐசோடோப் வந்து இது வச்சுதான் அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த யுரேனியம் 235 ஐசோடோப்னா என்ன அப்படின்னா, ஐசோடோப்ன்றது இந்த மாதிரி ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதுல யுரேனியம்ல 3 ஐசோடோப் இருக்கும். ஒன்னு யுரேனியம் 238, யுரேனியம் 235, யுரேனியம் 234 அப்படின்னு சொல்லி 3 ஐசோடோப் இருக்கும். இதெல்லாம் பேசிக்கா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த யுரேனியமோட ஆட்டம்குள்ள வந்து புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இருக்கும்ல, அதுல புரோட்டான் சேமா தான் இருக்கும். சில இதுல வந்து நியூட்ரான், எலக்ட்ரான்லாம் அதோட நம்பர் வந்து அதிகமாவோ கம்மியாவோ இருந்துகிட்டு இருக்கும். இந்த இதுல தான் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த யுரேனியம் 235 தான் வந்து இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ல வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது பேசிக்கா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 விஷயம் இருக்கு. நியூக்ளியர் ஃபிஷன், நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லி. நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்றது ஆட்டம் வந்து ஸ்பிளிட் பண்றது. ஒரு நியூட்ரானை வச்சு இந்த ஆட்டமோட யுரேனியம் 235 ஆட்டமோட மோத விட்டோம் அப்படின்னா அது வந்து ஸ்பிளிட் ஆகும்போது ஒரு எனர்ஜி வந்து கிரியேட் ஆகும். அதுல இருந்து ஒரு எனர்ஜி வந்து கிரியேட் ஆகும். அந்த எனர்ஜி வந்து இந்த வாட்டரை வந்து ஸ்டீம் ஆக்கி இந்த டர்பைனை சுத்த வைக்கும். இந்த ஒரு நியூட்ரான் ஒரு ஆட்டமோட மோதும் போது அதுல இருந்து 3 நியூட்ரான்ஸ் வந்து உருவாகும். அதோட பல ஆட்டமா மோத விட்டோம் அப்படின்னா இதுக்கு பேரு தான் நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செயின் ரியாக்ஷனா எல்லா இதுலயும் அடிக்கும் போது வேற லெவல்ல வந்து எனர்ஜி வந்து கிரியேட் ஆகும். இதை வச்சு நம்ம வந்து எனர்ஜி வந்து ஜென்ரேட் பண்ணி இந்த டர்பைனை சுத்த வச்சோம் அப்படின்னா, வாட்டர் ஸ்டீம் ஆகி டர்பைனை சுத்த வச்சோம்னா அதுல இருந்து எலக்ட்ரிசிட்டியை உருவாக்க முடியும். நியூக்ளியர் ஃபிஷன்ல 2 விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து அது அன்ஸ்டேபிளா மாறுறது, இன்னொன்னு அதை கண்ட்ரோல் பண்ண முடியுது. அன்ஸ்டேபிளா இருக்கிற விஷயத்த இந்த அட்டாமிக் பாம்ல யூஸ் பண்ணுவாங்க. ஹிரோஷிமா நாகசாகில போட்ட அட்டாமிக் பாம் இருக்குல்ல, அது நியூக்ளியர் ஃபிஷன் தான் ஆகும். அது கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். பட் அதை கண்ட்ரோல் பண்ணும் போது அது நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தான் 2வது கண்ட்ரோல் ராட்ஸ் அப்படின்னு ஒன்று உள்ள வச்சிருப்பாங்க. இது வந்து போரான் கார்பைட்ல வந்து உருவான ஒரு கண்ட்ரோல் ராட். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஆட்டம் வந்து ஸ்பிளிட் ஆகும் போது அதுல இருந்து 3 நியூட்ரான்ஸ் வந்து உருவாகும்ல, அந்த நியூட்ரான்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும், அப்சர்வ் பண்ணிக்கும் இந்த போரான் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கண்ட்ரோல் ராட்ல இருக்க ஒரு விஷயம். இந்த கண்ட்ரோல் ராடை வச்சு இந்த செயின் ரியாக்ஷனோட ஸ்பீடை வந்து குறைக்கவும் முடியும், ஏற்றவும் முடியும். இந்த ஸ்டேபிளா இருக்கிறதுக்காக கண்ட்ரோல் பண்ற முடிகிற அளவுக்கு வந்து கண்ட்ரோல் ராட்ஸ் ஒன்று உள்ள வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் மாடரேட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அன்னைக்கு மாடரேட்டர் வந்து கிராஃபைடை வச்சு அங்க வந்து பண்ணியிருந்தாங்க. பட் இன்னைக்கு மோஸ்டா இதுல வந்து வாட்டரை வந்து யூஸ் பண்றாங்க. பேசிக்கா இந்த மாடரேட்டர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆட்டமோட ஃப்ளோ இருக்குல்ல, இந்த மாதிரி இந்த நியூட்ரான் வந்து டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட் ஆகுதுல, அதை வந்து கண்ட்ரோல் பண்றது, ஸ்லோ டவுன் பண்றது, வேகமாக்குறது, இது எல்லாமே இந்த மாடரேட்டர்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். பேசிக்கா நீங்க ஒரு கார் எடுத்துக்கலாம். ஒரு கார் வந்து ஃபியூல் ராடுன்னு வச்சுங்க, அதுல ஆக்சிலேட்டர் தான் வந்து இந்த மாடரேட்டர்னு வச்சுங்க. நீங்க ஆக்சிலேட்டர் கொடுக்கும் போது அந்த கார் வந்து மூவ் ஆகும். அதுவே நீங்க பிரேக் பண்ணும்போது அந்த கார் நிற்கும். அந்த பிரேக் தான் அந்த கண்ட்ரோல் ராடுன்னு வச்சுக்கோங்க. இப்படிதான் அந்த இடத்துல இருக்கிற நியூக்ளியர் ரியாக்டர் வந்து ஒர்க் ஆகும். அன்னைக்கு ஏப்ரல் 26, 1986 அப்ப இந்த நார்மல் ரொட்டீன் டெஸ்ட் வந்து நடந்துகிட்டு இருக்கு. பட் அன்னைக்கு எதிர்பார்க்காத டைம்ல வந்து 1600 மெகாவாட்ஸ்ல வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிட்டே இருக்கு. 700 மெகாவாட்ஸுக்கு போகுது. அதுக்கப்புறம் 30 மெகாவாட்ஸ் வரையும் கீழே இறங்கி போயிடுது. அங்க இருக்க யாருமே ஒன்றும் புரியல, எதனால அப்படி குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்றத யோசிச்சுக்கிட்டு இருக்க டைம்ல தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு பை ப்ராடக்ட் வந்து உருவாயிருந்திருக்கு. ஜியான் 135 சொல்லப்படுற இந்த யுரேனியம் வந்து ஆட்டமை ஸ்பிளிட் பண்ணும் போது அதுல இருந்து உருவாகின ஒரு பை ப்ராடக்ட் தான் ஜியான் 135 அப்படின்றது. இது வந்து கரெக்டா போரான் மாதிரி தான். இது வந்து இந்த நியூட்ரான்ஸை அப்சர்வ் பண்ணும். இந்த ஃப்ளோ வந்து கம்மி பண்ணியிருந்திருக்கு அப்படின்னு தெரியுது. அன்னைக்கு ஷிஃப்ட் சூப்பர்வைசரா இருந்த அனாட்டோலின்னு சொல்லப்படுறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சரி இந்த கண்ட்ரோல் ராட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து வெளில எடுப்போம். இந்த ஃப்ளோ வந்து அது கம்மி பண்ணாது, இந்த மெகாவாட்ஸ் வந்து ஸ்டேபிளா போகும், கீழே போகாதுன்னு சொல்லி அன்னைக்கு சூப்பர்வைசர் போயிட்டு இந்த கண்ட்ரோல் ராட்ஸை வந்து வெளில எடுங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காரு. கண்ட்ரோல் ராட்ஸ் எடுக்கும் போது இது கிட்டத்தட்ட 200 மெகாவாட்ஸுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. கொஞ்ச நேரத்துல நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு வேகமா வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகுறது வந்து வேற லெவல்ல இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இது என்னடா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த நியூக்ளியர் ரியாக்டருக்குள்ள 211 கண்ட்ரோல் ராட்ஸ் இருக்கும். ஆனா அன்னைக்கு உள்ள 8 மட்டும் தான் இருந்திருக்கு, மத்த எல்லாத்தையும் வெளில எடுத்து வந்திருக்காங்க.
ஆனா ரூல் புக் படி 15 கண்ட்ரோல் ராட்ஸ் கட்டாயம் இருந்தே ஆகணும். 15க்கு கீழே கண்ட்ரோல் ராட்ஸ் அந்த இடத்துல இருந்து எடுக்க கூடாது அப்படின்னு இருக்கு. பட் உள்ள இருக்கிறது வெறும் 8 கண்ட்ரோல் ராட்ஸ் தான். இது கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்கும் போது கீழே இருக்க அந்த வாட்டர் இருக்குல்ல, அது வந்து ஃபுல்லா வந்து கோர்ல இருக்கிறது எல்லாமே ஸ்ட்ரீம் ஆகிடுது. அப்படியே வந்து ஆவியா மாற ஆரம்பிச்சது தண்ணிலாம். இப்ப இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, மேல எடுத்த எல்லா கண்ட்ரோல் ராட்ஸையும் திருப்பி உள்ள அனுப்பணும். உள்ள அனுப்பிட்டோம் அப்படின்னா இந்த இது வந்து ஸ்டேபிள் ஆகும் அப்படின்ற பிளான்ல என்ன பண்றாங்கன்னா 1:23 AM இந்த எமர்ஜென்சி ஷட் பட்டன் அழுத்துறாங்க. இந்த கண்ட்ரோல் ராட்ஸ் எல்லாம் உள்ள அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் ராட்ஸ் உள்ள அனுப்புறது அங்க பிரச்சனை ஆயிடுச்சு. கண்ட்ரோல் ராட்ஸ் வந்து 2 விதமான விஷயம் இருந்திருக்கு உள்ள. ஒண்ணு வந்து மேல இருக்க போர்ஷன் எல்லாமே போரானால உருவாக்கப்படுது. பட் அந்த கண்ட்ரோல் ராட்ஸோட டிப் இருக்குல்ல, அது கிராஃபைடால உருவாக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது இந்த ரியாக்டரோட அந்த எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்றது கிட்டத்தட்ட 33,000 மெகாவாட் கிட்ட வந்து போயிடுச்சு. எப்பயுமே 1000 கிட்ட தான் போயிட்டு இருக்கும். பட் 33,000 மெகாவாட்டுக்கு மேல போன வேகத்துக்கு இந்த கண்ட்ரோல் ராட்ஸ் கீழே வந்து இந்த கிராஃபைட் வந்து இருந்திருக்கு. இதை வந்து எமர்ஜென்சி ஷட் டவுன் பட்டன் அழுத்தின வந்து இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் உள்ள போகும்போது இந்த கிராஃபைட் அதோட வந்து ரியாக்ட் ஆகும் போது உள்ள இருக்க கோர் எல்லாம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. எமர்ஜென்சி பட்டனை அழுத்தி 8 செகண்ட் கழிச்சு எல்லாருமே வந்து ஒரு ஷாக் வேவ் வந்து உணவுறாங்களாம். அது நடந்து 3 செகண்ட்ல ஒரு பெரிய பிளாஸ்ட் நடக்குதாங்க. இந்த செர்னோபில் நியூக்ளியர் ரியாக்டர்ல 4வது நியூக்ளியர் ரியாக்டர்ல தான் இந்த டெஸ்ட் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அந்த 4வது நியூக்ளியர் ரியாக்டர் வெடிச்சு செதறுது. செதறின வேகத்துக்கு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் எல்லாம் காத்துல வந்து பறக்க ஆரம்பிக்குது. அந்த இடமே நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஃபயர் இன்ஜின்லாம் அதுக்கப்புறமா அலாட் பண்ணி வராங்க. ஃபயர் இன்ஜின் வந்து நார்மலா ஏதோ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு போல அப்படின்னா உள்ள வராங்க. பட் அவங்க என்ன ட்ரை பண்ணாலுமே இந்த நெருப்பு அணைக்க முடியல. இந்த வெடிப்பு நடந்த வேகத்துக்கு 2 பேர் இறந்து போறாங்க. இந்த ரியாக்டருக்குள்ள கிட்டத்தட்ட 192 டன் ஆஃப் யுரேனியம் ஃபியூல் இருந்திருக்கு. இது வந்து அந்த நெருப்பு அமைக்கவே விடலையா. கிட்டத்தட்ட 10 நாள் ஆச்சான் இந்த நெருப்பு அமைச்சு முடிக்கவே. இந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் வந்து காத்தோட கலந்து வந்து பறந்துகிட்டே இருக்கு. இதை கம்மி பண்ணணும். இது கம்மி பண்ணலன்னா இருக்கிற எல்லா இடமுமே வந்து மனித வாழ தகுதி இல்லாத இடமா ஆயிடும். 10 நாள் கிட்ட வந்து இந்த ஹெலிகாப்டர்ஸ்ல வந்து மண்ணையும் களிமண்ணையும் தண்ணியையும் பிளைட்ல வந்து மேல போட்டுக்கிட்டே போயிட்டு இருந்திருப்பாங்கன்னா ஒரு வழியா 10 நாள் கழிச்சு இதை அமைக்கவும் செய்யறாங்க. இதுல ஒரு ஹெலிகாப்டர் வந்து இந்த மண்ணை கொட்டுற மிஷின்ல வந்து பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அதுல 4 பேர் இறந்து போயிருந்தாங்க. பட் இதுல வந்து வேலை பார்த்தாங்களே கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர்கிட்ட இந்த இடத்துல வேலை பார்த்தா சொல்றாங்க. அதுல நிறைய பேருக்கு அடுத்த வாரம் கேன்சர் வரதா இருக்கட்டும், 1 மாசம் கழிச்சு செத்து போறதா இருக்கட்டும், ஒரு சில ஆட்கள்லாம் 1 வருஷம் வரையுமே உடம்புக்குள்ள கேன்சர் வந்து இறந்து போனாங்களா அந்த ரேடியேஷன் தாக்கி. 2 பிளாஸ்ட் நடந்திருக்கு. 3வது பிளாஸ்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. பட் அது மட்டும் நடந்திருந்தது அப்படின்னா யூரோப் இருக்குல்ல, இன்னைக்கு யூரோப், அதுல நிறைய இடம் வந்து மனித வாழ தகுதி இல்லாத இடமா மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த ரியாக்டருக்கு கீழே ரேடியோ ஆக்டிவ் வாட்டர் தண்ணி வந்து இருந்துச்சு. இந்த தண்ணி வந்து மேல வந்து சூடா தான் இருந்துகிட்டு இருக்கு. இன்னும் வந்து வேற லெவல்ல டெம்பரேச்சர் வந்து ஹைல இருந்துகிட்டு இருக்கு இந்த செர்னோபில் நியூக்ளியர் ரியாக்டர்ல. சோ கீழே இருக்கிற தண்ணி இந்த ரேடியோ ஆக்டிவ் வாட்டர் வந்து ஸ்டீமா மாறிச்சு அப்படின்னா இன்னொரு பெரிய பிளாஸ்ட் வந்து நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற சயின்டிஸ்ட் எல்லாருக்குமே தெரியுது. ஆனா இதுக்குள்ள போயிட்டு ஒருத்தவங்க தண்ணியெல்லாம் வெளில எடுக்கணும் அப்படின்னா அவங்க உயிருக்கே ஆபத்தாக கூட வாய்ப்பு இருக்கு. இப்பதான் ஒரு 3 ஹீரோஸ் வந்து கதைக்குள்ள வராங்க. அலெக்சி, வெலரி, போரிஸ் அப்படின்னு சொல்லப்படுற 3 பேர் வந்து நார்மலா இந்த தண்ணிக்குள்ள டைவ் அடிச்சு போவாங்களா அந்த மாதிரி ஷூட்டை போட்டுக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள போய் இந்த தண்ணி எல்லாத்தையுமே ட்ரைன் பண்ணிருக்காங்க. இது வந்து வெடிச்சதுன்னா இன்னொரு பெரிய பிளாஸ்ட கொடுக்கும் அப்படின்னு. இது எப்படிடா வெடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இருக்குல்ல, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவுதான் தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த தண்ணி வந்து தண்ணியா லிக்யூடா இருக்கும் போது இவ்வளவு ஸ்பேஸ் தான் தேவைப்படும். அதுவே ஆவியா ஸ்டீம் ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கு இடமே வந்து ரொம்ப பெருசா எடுத்துக்கும்ல. ஸோ உள்ள இருக்க தண்ணிலாம் வந்து ஸ்டீம் ஆகும் போது இந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட் நடக்குமா அதிகமான ஸ்பேஸை வந்து இந்த ஸ்டீமா இருக்கும் போது எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்ட் நடந்துச்சு அப்படின்னா அது யூரோப் ஃபுல்லா பரவும் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல். இது யூரோப்ல இருக்க நிறைய இடத்த வந்து அன்இன்ஹாபிட்டபிள் ஜோனா மாத்தும், மனித வாழ தகுதி இல்லாத ஒரு இடமா மாத்தும். அவங்களுக்கு தெரியும் அந்த 3 பேருக்கும் நம்ம உள்ள போனா நமக்கு ஏதாவது டிசீஸ் வர வாய்ப்பு இருக்கு, இந்த ரேடியேஷன் அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு, இதனால நம்ம உயிருக்கே ஆபத்து இருக்கும்னு தெரிஞ்சு இவங்க உள்ள போனாங்க. பட் ஆனா வந்து அவங்க சேஃபா தான் திருப்பி வெளில வந்தாங்க. ஒருத்தர் வந்து ஹார்ட் அட்டாக்ல 2000 காலத்துல இறந்து போயிருக்காரு. இன்னும் 2 பேரு இன்னும் உயிரோடே இருக்காங்க, இன்னமும் உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 3 பேர் மட்டும் இல்ல அப்படின்னா யூரோப் கிட்டத்தட்ட 5 மில்லியன் வருஷத்துக்கு மனுஷன் வாழ தகுதியில இடமா மாதிரி இருந்திருக்கும். வெடிச்சு சதறதுக்கு அப்புறமா அந்த இடத்துல சுத்தி ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் எல்லாம் இருக்கும்ல,
அதை வந்து கிளீன் பண்றதுக்கு ஆட்கள் வந்து அவ்வளவு ஷூட்ஸை போட்டுக்கிட்டு இப்ப அதை கிளீன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர்கிட்ட இதுக்காக ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்த வந்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கே கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல இருந்திருக்கு. ரோபோட்ஸ்லாம் அன்னைக்கு சோவியட் யூனியன் ரோபோட்ஸை வச்சு கிளீன் பண்ணாங்களாம். அந்த இடத்துக்குள்ள மனுஷன் போயிட்டு வர முடியாதுன்னு சொல்லி ரோபோட்ஸ் வச்சு கிளீன் பண்ணாங்களாம். இது நடந்து 2 நாளைக்கு சோவியட் யூனியன் வந்து இப்படி ஒரு பிளாஸ்ட் நடந்திருக்குன்னே உலகத்துக்கு சொல்லல. ஸ்வீடன்ல வந்து இருக்கிற சில ஆட்கள் வந்து என்னன்னா அந்த ரேடியேஷனோட லெவல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கே அப்படின்னு சொல்லி இது எங்கேருந்து வருதுன்னு செக் பண்ணி அந்த டைரக்ஷன் எல்லாம் பார்க்கும் போது இது செர்னோபில் நியூக்ளியர் ரியாக்டர் தான் வருது அப்படின்னு ஸ்வீடன்ல இருக்கவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கேட்கும் போது தான் சோவியட் வெளியே வந்து சொன்னாங்களாம், ஆமா அப்படி ஒரு பிளாஸ்ட் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா அது ஒரு பிரஸ்டீஜியஸான ஒரு விஷயமா பார்த்தாங்க. ஏன்னா அமெரிக்கா அந்த சைட்ல வந்து இவங்க 2 பேருக்கு ஒரு கோல்டு வார் போயிட்டு இருக்கு. இப்படி சொன்னா சோவியட் ஒரு அசிங்கம் அப்படின்னு தெரியும் போது அவங்க சொல்லாமே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த உலகத்துக்கும் தெரிவிச்சாங்க. இந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் காத்தோட பறந்தது இல்ல, இது நிறைய புல்கள்ல போய் விழுந்ததால அதை சாப்பிடுற மாட்டோட பாலை நிறைய பசங்க குடிச்சதால நிறைய பேருக்கு தைராய்டு கேன்சர் வந்துச்சான். நிறைய குழந்தைங்க அந்த ஏரியாவை சுத்தி இருக்க குழந்தைங்க தைராய்டு கேன்சர்ல இறந்து போயிருக்காங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 20,000 சின்ன பசங்கன்றாங்க. அதுக்கப்புறமா இந்த செர்னோபில் இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல இருக்க மக்கள் எல்லாமே எவாக்குவேட் பண்ணிருக்காங்க. எல்லாரும் இங்க இருக்காதீங்க, எல்லாம் திருப்பிங்க கிளம்பிங்க, அது ஓடிடுங்க அப்படின்னு சொல்லி 30 கிலோமீட்டர் சுத்தி இருக்கிற அந்த இடம் இருக்குல்ல செர்னோபிலை சுத்தி, அந்த இடத்துல எந்தெந்த வீடுல இருந்ததோ அதை விட்டுட்டு அப்படியே போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்க இருக்கவங்க. அதுக்கப்புறமா மக்களை எவாக்குவேட் பண்ணிட்டு இந்த 30 கிலோமீட்டர் சுத்தி இருக்க இடத்த எல்லாமே வந்து கரண்ட் போயிடுச்சு இருந்தாலும் நிப்பாட்ட போட்டுக்கிட்டது நான் பேசதான் போறேன். 30 கிலோமீட்டர் சுத்தி இருக்க எந்த இடத்துலயுமே வந்து யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த இடமே ஒரு பாலடைஞ்ச இடமா கிடக்கு. அதுக்கப்புறம் அந்த நியூக்ளியர் ரியாக்டரை சுத்தி ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒன்று கட்டினாங்க. அது 100 வருஷத்துக்கிட்ட இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. அது கிட்டத்தட்ட 2012 காலகட்டத்தில் ரொம்ப துரு பிடிக்க ஆரம்பிச்சது. திருப்பி அதுக்கு மேல ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ கட்டியிருக்காங்க. அது ஒரு 100 வருஷத்துக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க இருந்து ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ்லாம் வெளில வந்து இன்னும் பாதிப்பு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. இப்போ யோசிச்சு பாருங்களா, இந்த பிளாஸ்ட் வந்து ஹிரோஷிமா நாகசாக்கியில விழுந்த அந்த அட்டாமிக் பாம்போட 400 மடங்கு பெருசுன்றாங்க. ஹிரோஷிமா நாகசாக்கியில இந்த மனுஷங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த பாம்பு நடந்ததுக்கு அப்புறமும். ஆனா இந்த நியூக்ளியர் ரியாக்டர் வெடிச்சதுல அந்த செர்னோபிலை சுத்தி இருக்கிற 30 கிலோமீட்டருக்கு யாருமே வசிக்கல. இன்னைக்கு சில பேர் வந்து டூரிஸ்டா வந்து கொண்டு போறாங்க, எங்கெல்லாம் ரேடியேஷன் கம்மியா இருக்கோ அந்த இடத்துக்கு டூரிஸ்டாலாம் வந்து கவர்மெண்ட் வந்து கூட்டு போறாங்க, ஒரு ரெஸ்ட்ரிக்டடான பிளேஸ்ல மட்டும். ஆனா மத்தபடி இந்த இடம் ஃபுல்லா ஒரு ரெஸ்ட்ரிக்டடான ஒரு இடம். அங்க வந்து சயின்டிஸ்டும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் மட்டும், சில பேர் கவர்மெண்ட்ல இருந்து சில பேர் மட்டும் தான் உள்ள போக முடியும்ன்ற நிலைமைக்கு இன்னைக்கு உக்ரைன்ல இருக்க செர்னோபில் இடம் இருக்கு. நியூக்ளியர் பவர் பிளான்ட் அப்படின்றது வந்து ஒரு விதத்துல வந்து அது வந்து எலர்ஜி வந்து ஜென்ரேட் பண்ணுது, இது எல்லாமே நல்லதுதான் அப்படின்னு சொன்னாலுமே அதுல வந்து பாதிப்புகளும் அதிகமா இருக்கு, ரிஸ்க்கும் அதிகமா இருக்கு. இப்ப கூடன்குள்ள அணு உலை எல்லாமே தமிழ்நாட்டில் போறாங்கல்ல, ஏன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதுல உண்டு. அதுல வந்து அது ஒரு ரிஸ்கியான ஒரு விஷயம் தான். அதுல வந்து இவ்வளவு விஷயங்கள் பண்ணலாம்னு சொன்னாலுமே அதுல பிரச்சனைகளும் இருக்கு அப்படின்றது தான் உண்மை. அதுக்காக தான் மக்கள் எடுத்து போராடிக்கிட்டு இருந்தாங்க சில டைம்ல. இந்த செர்னோபில் டிசாஸ்டர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பாக்குறேன். பை ட்ரூப்ஸ்.